நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு ரெண்டாவது அவன் என்ன சிச்சுவேஷன்ல கடந்து போறான் அப்படின்றத இந்த 17வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு எத்தனை வயசு? எனக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, எனக்கு 100, அவங்களுக்கு 90. இப்ப ஆண்டவரிடத்துல அவர் என்ன மனசுல சொல்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு பிள்ளைய கொடுக்கிற தகுதி இல்லை, சாராளுக்கு பிள்ளைய பெற்றெடுக்கிற தகுதி இல்லை. 2 பேருமே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான், நீங்க வார்த்தையை 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது உண்மைதான். ஆனா அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடினாலாவது கொஞ்சமாவது நாங்க நம்பணும். ஏன்னா 75 தான் ஆகுது, பரவாயில்ல, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப 75 தாண்டிருச்சு, 80 தாண்டிருச்சு, 90 தாண்டிருச்சு. இப்ப எங்க வந்து நிக்குது? 100 வயது. எங்களுடைய தகுதியே முடிஞ்சதற்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பிறக்கும், நாங்க பெரிய ஜாதியாய் மாற்றப்படுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, உன்னை பெருக பண்ணுவேன்ற வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? உண்மைதான், 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் நடக்கும். ஏன்னா அப்ப நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப நான் நல்லா தகுதியா இருந்தேன், அப்ப எல்லா தகுதியும் எனக்கு இருந்துச்சு, அப்பதான் படிச்சு முடிச்ச ஃப்ரெஷ்ஷா இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, எனக்கு தகுதி இல்லை. ஆனா தகுதியே இல்லாத அந்த சிச்சுவேஷன்ல தான் கர்த்தர் மீண்டும் வாக்கு கொடுக்கிறாரு. நிச்சயமாய் நான் உன்னை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டு இந்த முதல் வாரத்தில் நுழையும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய மனதில் என்னுடைய தகுதியை நான் இழந்துட்டேன், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னுடைய ஜெபம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நான் ஆண்டவரை நெருங்கிறத விட்டுட்டேன். இந்த ஆண்டு எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. போன ஆண்டு நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணேன், அதுக்கு முந்தின ஆண்டு கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நடந்துருச்சு. ஆனால் நான் நம்புறேன், நீங்க தகுதி இல்லைன்னு மனசுல எப்ப நினைச்சீங்களோ அப்பவே உங்களை தகுதி பண்ணுகிற ஒருவர் உங்களுக்கும் எனக்கு முன்பாகவும் வந்திருக்கிறார். எவரையும் தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான். இதுவரையிலும் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கவே இல்லை. நம்ம அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தோம், ஆனால் அவருடைய கிருபை நம்மிடத்தில் நிறைய வெளிப்பட்டது. இந்த வருஷம் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராய். கர்த்தர் நிறைய பேர் அதற்காய் கர்த்தர் தகுதிப்படுத்த போறாரு.